வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். காய்ஸ், அதாவது இன்றைக்கி என்ன கண்டென்ட்டோடு வந்திருக்கிறோன்னா, எல்லோரும் சில்லறை காசு கொடுத்து நம்ம பைக்கெல்லாம் வாங்குறத பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்மளால் பைக்கெல்லாம் சில்லறை காசு கொடுத்து வாங்க முடியாது. அதனால ஒரு 250 ரூபாய்க்கு காயின்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த 250 ரூபாயை பெட்ரோல் பங்க்கில் கொடுத்து நம்ம பெட்ரோல் ஃபியூவல் போட போகிறோம். அப்போ அவங்க அந்த 250 ரூபா காயின்ஸை வாங்க போது என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி கண்டென்ட்டாக கொண்டு போக போகிறோம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் டக்குன்னு உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். நம்ம சேனலில் ட்ராவல் அண்ட் பைக் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ், இந்த மாதிரி ஃபன்னியான வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பெட்ரோல் பங்க் போனோன்னா ஃபஸ்ட்டு காயின்ஸை காமிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபியூயலை போட்டுறணும், அதுக்கப்புறமா காயின்ஸை கொடுத்தா அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கிறது தெரியும். நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து காயினை கொடுத்தோம்னா நீங்கள் அடிக்க தேவையில்லைங்க, கிளம்பிடுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ நம்ம போகிற நேரம்னு பார்த்து பெட்ரோல் பங்க்கில் ரஷ் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா நம்ம காயின்ஸ் கொடுக்க போகிறோம்ல, அதனால அவங்க கொஞ்சம் ஹார்ஸாக பிஹேவ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. இருக்குது, நம்மளை நிற்க வச்சுட்டு இருங்க காயின்ஸ் எண்ணி முடிச்சுட்டு நீங்கள் போவீங்களாமா அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் போகிற நேரம்னு கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சூப்பர். பெட்ரோல் அடிக்கலான்னு வந்தால் நம்ம வண்டி ட்ரை ஆயிடுச்சுங்க. தள்ளிட்டு போய் தான் இன்னும் அடிக்கணுமோ? இருங்க ஒரு 5 நிமிஷம் நின்று ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் ஆயிடுறா ரெயின்போ. அவ்வளோதான் டக்குன்னு போயிடலாம். பக்கம்தான்டா, கொண்டு போய் விட்டீங்கன்னா அவனை கோடி கும்பிடுடா, புண்ணியமாக போகும்டா. தள்ள கிண்டி விட்டுறாதரா. தள்ள விட்டுருவான்னு பார்த்தேன், பரவாயில்ல. நம்ம பையன் கூப்பிட்டு வந்துட்டான். அக்கா தான் இருக்கிறாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் அடிப்போம். அப்படி போகும்போது ஏர் அடிச்சுட்டு போயிடணும். அக்கா 250ங்கக்கா. ஆமாங்கக்கா. ஆ 250ங்கக்கா. ஆமாங்கக்கா, ரெக்கார்ட் ஆகிட்டு. இது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்குங்க. காசு 250 ரூபாய்க்கு வச்சு அப்படி போயிடலாமா? இதாங்கக்கா. வேணாம்டா, ஆமாங்கக்கா 250 ரூபா இருக்குங்க. ஆ சரிங்கக்கா. காசு வாங்கிட்டாங்க. அப்போ எண்ணிட்டு சொல்லிட்டு கரெக்டாக இருக்குன்னு வாங்கிட்டாங்க. மிஷின் சக்ஸஸ். என்ன சொல்கிறாங்க? எவன்டா அவன் 250 ரூபா சில்லறையை கொடுத்தது? சரி ஓகேண்ணா, வாங்கிட்டாங்க. பரவாயில்ல, நிற்க வைக்கல, பரவாயில்லைங்க. மிஷின் சக்ஸஸ். நான் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், பட் ஆனால் எதுவுமே சொல்லலை. பரவாயில்ல. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியான க்ளோஸியான கண்டென்ட் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த கண்டென்ட்டை ட்ரை பண்ணுறேன். அண்ட் என் கூட பர்சனலாகவும் ஏதாச்சும் பைக் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு மெசேஜ் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். டாட்டா, பை பை, see you soon in another video.